ஒரு பசுமை நிறைந்த அழகான காட்டில் மினி என்ற சிறிய புத்திசாலி கிளி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் பப்பு என்ற பெரிய கரடி இருந்தான். அவன் மிகவும் சோம்பேறி, எப்போதும் தூங்குவதையே விரும்பினான். ஒரு நாள் மினி கிளி பப்புவை எழுப்பி, வா பப்பு, காட்டைச் சுற்றி பார்ப்போம் என்று சொன்னது. அச்சமயம் திடீரென கோபமான தேனீக்கள் கூட்டம் காட்டுக்குள் பறந்து வந்தது. அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடின. பப்புவும் ஓட முயன்றான். ஆனால் அவன் மிகவும் மெதுவாக இருந்தான். சோர்ந்து நின்ற பப்புவை தேனீக்கள் நெருங்கின. அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அப்போது மேலிருந்து மினி கிளி கத்தினது, பப்பு, இடது பக்கம் உள்ள வெற்றிலை மரத்துக்குள் போ. பப்பு குழம்பினான். ஆனால் மினி காட்டிய சிறிய துளையை பார்த்து முயற்சி செய்தான். தன்னுடைய பெரிய உடலை சுருக்கி பப்பு மரத்துக்குள் நுழைந்தான். தேனீக்கள் அங்கே வந்தன. தேடியும் பப்புவை காணவில்லை. கோபத்துடன் அவை பறந்து சென்றன. மரத்துக்குள் இருந்த பப்பு நிம்மதியாக மூச்சு விட்டான். வெளியே வந்த பப்பு மினியை பார்த்து சொன்னான், நீ இல்லை என்றால் இன்று நான் தப்பியிருக்க மாட்டேன். மினி சிரித்து சொன்னது, நண்பனுக்கு உதவுவதுதான் உண்மையான நட்பு. பிறகு அது மெதுவாக சொன்னது, சோம்பேறித்தனம் விடு, உடற்பயிற்சி செய்ய ஆரம்பியும். Hey buddy, it's time to start exercising. Let me show you how it's done. சுறுசுறுப்பான கரடி. அந்த நாள் முதல் பப்பு தினமும் ஓடி குதித்து உடற்பயிற்சி செய்ய தொடங்கினான். மினி மேலிருந்து பயிற்சியாளராக இருந்து அவனை வழிநடத்தியது. சில நாட்களில் பப்பு காட்டின் அதிவேக கரடியாக மாறினான். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக கைதட்டின. மினியும் பெருமையாக புன்னகைத்தது. நண்பர் உதவி எப்போதும் பலம். முயற்சி செய்தால் நாமும் மாறலாம். ஒரு பசுமை நிறைந்த